ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்கலாமா? முன்னொரு காலத்துல ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராரு. ஆனா அந்த ராஜாவுக்கு இடது கண் பார்வையற்றதாகவும் இடது கால் ஊனமாகவும் இருக்கு. இந்த குறைகளையும் தாண்டி அவர் அந்த நாட்டை நல்ல சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ராஜா தன்னோட அரண்மனையை சுத்தி பார்த்துட்டு வராரு. சுத்தி பார்த்துட்டு வரும்போது அந்த அரண்மனை சுவர்ல பெரிய பெரிய ஓவியங்கள், அவரோட முன்னோர்களான அரசர்களோட ஓவியங்கள் வரையப்பட்டு மாட்டப்பட்டு இருக்கு. இத பார்த்ததும் ராஜாவுக்கும் தன்னோட ஓவியமும் அந்த சுவர்ல மாட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருது. உடனே இத தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட அமைச்சர் இந்த செய்தியை உடனே அந்த நாட்டு ஓவியர்களுக்கும் மற்ற நாடுகள், பிற நாடுகள் பக்கத்துல இருக்க அந்த நாட்டு ஓவியர்களுக்கும் அறிவிப்பா வெளியிடுறாங்க. யாரு ஒருத்தர் ராஜாவோட ஓவியத்தை சிறப்பா அழகா வரைஞ்சு தராங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசுகள் தர்றதா ஒத்துக்கிறாங்க. இத கேட்ட ஓவியர்கள்லாம் வராங்க. ஆனா வந்து பார்த்த ஓவியர்கள் ராஜாவோட அந்த ஊனமுற்ற கண்ணையும் காலையும் பார்த்துட்டு இவரை நம்ம எப்படி அழகா வரைய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஏதேதோ போய் காரணங்களை சொல்லிட்டு அங்கே இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு ஓவியர் முன் வராரு. நான் அழகா ராஜாவோட ஓவியத்தை வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராரு. இதை கேட்ட அமைச்சர்கள், மற்ற ஓவியர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் மட்டும் எப்படி ராஜாவை அழகா வரைஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த ஓவியரும் ராஜாவை பார்த்து ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு. அந்த அமைச்சரவையே ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன்னா ராஜாவோட அந்த அழகான ஓவியத்தை பாக்குறதுக்கு. அந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிச்ச உடனே எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த ஓவியர் ராஜா வேட்டைக்கு போறதாகவும் அங்க வேட்டையாடுறதுக்கு குறி பாக்குறதாகவும் பாக்குற மாதிரியும் அந்த ஓவியத்தை வடிவமைக்கிறாரு. அவருடைய ஒரு கால், வலது காலும் வலது பாகம் மட்டும், வலது கண்ணும் தெரியற மாதிரி அந்த ஓவியத்தை ரொம்ப அழகாவே வரைஞ்சிடுறாரு. இத பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாவுக்கும் அளவில்லாத சந்தோஷம். அவரும் எல்லாருக்கும் காட்டி அதை மகிழ்ச்சி அடைகிறாரு. அந்த ஓவியருக்கு நிறைய பரிசுகளை தராரு, கௌரவப்படுத்தி அவரை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். ஸோ எல்லார்கிட்ட இருக்க குறைகளையும் விட்டுட்டு நம்ம நிறைகளை மட்டுமே எடுத்துக்கணும். எப்பயுமே நெகட்டிவ் சைடை ஒமிட் பண்ணிட்டு பாசிட்டிவ் அப்ரோச் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் கிட்ஸ். ஸோ இதை மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.